இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த நாள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் அநேக நீர்நிலைகளை குறித்து வேதம் காட்டுகிற வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் ஊற்று தண்ணீர் என்கிற வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்கலாம். நேற்று கண்மலையின் தண்ணீரை தியானித்தோம் அல்லவா? இன்றைக்கு நாம் ஊற்று தண்ணீரை தியானிக்க போகிறோம். ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இங்கே ஒரு ஊற்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது ரட்சிப்பாகிய ஊற்று. அந்த ரட்சிப்பாகிய ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போது ரட்சிப்புங்கிறது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். ஏனென்றால் அதற்கு முன்பு இருந்த துக்ககரமான பாவமான காரியங்களிலிருந்து ஒரு விடுதலைங்கிறது ஒரு மகிழ்ச்சியின் அனுபவம். அப்போது இதுக்கு முந்தி இணைக்கப்பட்டிருந்த அந்த இணைப்பிலிருந்து நாம் விலக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். இது ஒரு சந்தோஷத்தின் அனுபவம். அதனால தான் வசனம் சொல்லுது, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இது ஒரு ரட்சிப்பின் ஊற்று. அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற தண்ணீர் மகிழ்ச்சியோடு மொண்டெடுத்தல், மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுதல் என்பதாகும். பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போர் போடுறாங்க, ஆழ்துளை கிணறு தோன்றாங்க அப்படின்னா அடி ஆழங்களுக்குள்ள பைப்பு இறக்கி மெஷினை வச்சு போர் போடுறாங்க. எப்போ தண்ணி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆழங்களுக்குள்ள போகுது அந்த துளை இட்டுக்கொண்டே அந்த மெஷின் வேலை செய்து திடீர்னு ஒரு கட்டத்தில் அப்படியே தண்ணி அப்படியே பீரிட்டு பாயும், வெளியே பொங்கி பாயும். பாருங்க, அப்போ இருக்கிற சந்தோஷத்திற்கு ஒரு அளவே இருக்காது. அந்த ஊற்று கண் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியே பொங்கி வந்துட்டுன்னா அதில் இருக்கிற சந்தோஷத்திற்கு ஒரு அளவே இல்லை. இப்படித்தான் கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு ரட்சிப்பின் ஊற்றை காட்டுறாரு. அந்த ரட்சிப்பின் ஊற்று அப்படியே பொங்கி அப்படியே வெளியே அது அப்படியே பீரிட்டு பாய்கிற அந்த ஊற்றிலிருந்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள். அந்த ஊற்றை பார்க்கிறதே சந்தோஷம், அந்த ஊற்றை பார்க்கிறதே ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் அதற்கு அடுத்த வசனங்கள் ஏசாயா 12 எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் நீங்கள் சொல்வதாவது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். இந்த ரட்சிப்பு நமக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. நாம் கர்த்தரை துதிக்க வேண்டுமாம், நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமாம். கர்த்தர் பாராட்டின இவ்வளவு பெரிய ரட்சிப்புக்காக நாம் கர்த்தரை தொழுது ஸ்தோத்தரிக்க வேண்டுமாம். தாவீது அழகா சொல்வாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி. அந்த ரட்சிப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அந்தகார இருளினின்று விடுதலையாக்கப்பட்டு ஒளியில் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தோடு நாம் இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம், மிகவும் ஒரு சந்தோஷமான அனுபவம். ஆகவே இப்பேற்பட்ட அனுபவத்திற்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றினதற்காக, கர்த்தர் நமக்கு பாராட்டின இந்த ரட்சிப்பின் ஊற்றின் அனுபவத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? இதனாலதான் அந்த ஒரு பாட்டு, அழகான ஒரு இங்கிலீஷ் கோரஸ் உண்டு, ஐ காட் ஜாய் லைக் அ ஃபவுண்டெயின், ஐ காட் ஜாய் லைக் அ ஃபவுண்டெயின். அப்படியே ஒரு ஊற்று போல எனக்கு சந்தோஷம் பெருக்கெடுக்கிறது எனக்குள்ள இருந்து. அந்த ரட்சிப்பினால கர்த்தர் என்னை விடுவித்ததுனால, கர்த்தர் என்னை தமக்கு மகளாக சேர்த்து கொண்டதுனால, என்னை தம்மோடு இணைத்து கொண்டதுனால எனக்கு அந்த சந்தோஷம் என்று சொல்லி அந்த பாடல் அழகாக ஜாய் லைக் அ ஃபவுண்டெயின் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 36:9 சொல்லுகிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி. இது ஒரு ஜீவ ஊற்று, இந்த ஜீவனாகிய ஊற்று. இந்த ஜீவ ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது. யார் இந்த ஜீவன்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்போ இந்த ஜீவ ஊற்று எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. இந்த ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். அந்த வெளிச்சம், இயேசு உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறார், உலகத்தின் ஒளியா இருக்கிறார், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். அந்த வெளிச்சம் நம்மை வழி நடத்துகிறது, நமக்கு ஆலோசனை தருகிறது, நம்ம கைட் பண்ணுகிறது. அந்த ஜீவ ஊற்றுக்குள்ள அந்த ஊற்றை பற்றி சொல்ற அதே இடத்துல, ஊற்றுங்கிறது தண்ணீர், ஆனா நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால எப்படி தண்ணீரை வெளிச்சத்தோட சேர்த்து அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? ஏன்னா ஜீவனாகிய ஊற்று, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஊற்று, அதிலிருந்து ஆரம்பித்து அதிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த தண்ணீர், அந்த ஊற்று
எதை காட்டுகிறதா? அந்த ஜீவன்கிறது இயேசு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த வழி, அந்த வெளிச்சம் வழி நடத்துகிறதா இருக்கிறது. பாருங்க, சரியான ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு நமக்கு நல்ல ஆலோசனை வேணும், நமக்கு சரியான வழி நடத்துதல் வேணும். ஒரு சரியான வேலையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு சரியான டெஸ்டினேஷனை நம்ம கோல் அதை நம்ம அடைவதற்கு நமக்கு சரியான ஆலோசனை வேணும், சரியான வழி நடத்துதல் வேணும். பாருங்க, இந்த வெளிச்சம் நம்மை வழி நடத்துகிறது, நமக்கு ஆலோசனை கொடுத்து எங்க நடத்துறாராம்? வெளிப்படுத்தல்ல வாசிக்க முடியும், 7வது அதிகாரம் கடைசி வசனத்துல பாருங்க, அந்த ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் என்று சொல்லி அந்த பரலோக சந்தோஷத்தை குறித்து, அந்த உபத்திரவப்பட்டவர்கள் நான் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் அவர்களுக்கு வழியா இருந்து அவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துகிறார் என்று சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை வழிநடத்தி ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு, அதாவது ஜீவன் என்பது லைஃப், நித்திய ஜீவன், நித்தியமாக வாழ்ந்திருக்கும்படியான ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார். நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறார், நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறார். எவ்வளவு மகிமையான அனுபவம், எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்க. இந்த ரட்சிப்பின் ஊற்று, இந்த ஊற்று தண்ணீர், அதான் என்னாகமத்துல எழுதப்பட்டிருக்கும், ஊற்று தண்ணீரே பொங்கி வா, பொங்கி வா என்று சொல்லி மகிமையாய் வெற்றி சிறந்த இடத்துல அந்த ஊற்று தண்ணீரை குறித்து பாடுவார்கள். அந்த பாடல் ஒரு சந்தோஷத்தின் பாடல், அது ஒரு துதியின் பாடல். அந்த ஊற்றுங்கிறது மகிழ்ச்சியின் அனுபவம். ஏன்னா அது இந்த உலகத்திற்குரியது மாத்திரமல்ல, நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி தேவனுடைய வலது பார்சத்திலே ஆட்டுக்குட்டியானவர், பிதாவும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சன்னிதானத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. எவ்வளவு ஒரு மிகவும் முக்கியமான, ஒரு உன்னதமான, ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் இந்த ஊற்று தண்ணீரின் அனுபவம். ஆகவேதான் இந்த ஏசாயா 12வது அதிகாரம் 5ல நாம் பார்க்க முடியும், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இப்பேற்பட்ட ஒரு ஊற்றை தேவன் நமக்கு காட்டினது நிமித்தமாக அவர் நமக்கு மகத்துவமானதை செய்திருக்கிறார். இது பூமி எங்கும் அறியப்பட கடவது. மிகவும் முக்கியமான விஷயம் இதுதான், மிகவும் முக்கியமான விஷயம். ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் மிகவும் ஒரு அருமையான விஷயம். ஏனென்றால் இதை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் நித்திய ஜீவனுள்ளவர்களாய் மாற முடியும், நித்திய ஜீவ ராஜ்யத்திலே நாம் சேர முடியும், தேவனுடைய சன்னிதானத்திலே அகமகிழ்ந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே தானே இந்த ஊற்றை பற்றிய அறிவை உடையவர்களாய், இந்த ஊற்றை பெற்றுக்கொண்டவர்களாய், இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு வாழ்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நேர பரலோகத்துல போய் தான் சந்தோஷப்படணுங்கிறது இல்லை. யார் யார் இந்த ரட்சிப்பின் ஊற்றை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த பூமியிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது, அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார். நான் தவறி நடக்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தத்தை என் காதுகள் கேட்கும் என்று சொல்லி கர்த்தரோடு ஒரு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியிலையும் நம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே ஜீவ ஊற்றை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஜீவ தண்ணீருள்ள ஊற்று ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வளிக்கிற ஊற்று நீங்க ஆண்டவரே. அதுல சந்தோஷம் இருக்குதுப்பா, மகிழ்ச்சி இருக்குதுப்பா, அதுல துதி இருக்குது, அதுல ஆனந்தம் இருக்குது ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சியின் வாழ்வை, இந்த ஆனந்தமான ஒரு வாழ்வை நாங்க இந்த பூமியிலேயே அனுபவிக்க முடியும் அப்பா. முடிவிலே நீர் எங்களை நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நடத்தி உம்முடைய பரம ராஜ்யத்திலே என்றென்றுமாய் நிலைத்திருக்கும்படி, வாழ்ந்திருக்கும்படி, மகிழ்ந்திருக்கும்படி கிருபை செய்வீரப்பா. அதற்காக நீர் திறந்து கொடுத்த இந்த மகிழ்ச்சியின் ஊற்றை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க, இந்த ரட்சிப்பின் ஊற்றை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.